கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்துல இயேசு சொல்லும் பொழுது கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எனக்கு அருமையானவர்களே, நாம் உலகத்தில் எதை கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவது நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாம் அவர் கொடுத்த இருதயத்தை நாம் அவரிடத்தில் திருப்பி கொடுக்கணும். சுத்த இருதயத்தை அவர் விரும்புகிறார். எந்த அளவினால் நாம் அளக்கிறோம், எந்த அளவினால நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவிற்கு தேவன் நமக்கு திருப்பி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பணத்தை கொடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய இதயத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நாம் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, முதலாவதாக நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பொருள்கள், நம்முடைய ஆஸ்திகளை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கலாமா? நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிற வண்ணமாய் அவர் நமக்கு திருப்ப அளவில்லாத அளவிற்கு, நிறைவான அளவிற்கு மீண்டுமாக அதை நம்முடைய மடியிலே அளந்து போடுகிறார். எந்த அளவினால், எந்த அளவிற்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோமோ, எந்த அளவிற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு அளக்கப்படும். இந்த நாளிலும் உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இயேசுவே, என்னை முழுமையாக உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பொருளால் நீங்கள் அவரை மகிமைப்படுத்தலாம், உங்கள் பணத்தால் உங்கள் ஆஸ்தி எல்லாம் கொடுத்துட்டே இருக்கலாம், அது செகண்டரி. ஆனால் எல்லாத்துக்கும் முதன்மை உன் இதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. இயேசுவே, என் வாழ்வில் நீர் வாரும் என்று சொல்லி கூப்பிட்டு பார். உன் வாழ்வில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இயேசு இல்லாத வாழ்க்கையில் அற்புதம் இல்லைங்க, அது நிரந்தரமான ஆசீர்வாதம் இல்லை. இயேசு உன் வாழ்விலே வரும் பொழுது அவர் உன் வாழ்வை புதிதாக்குவார். இந்த ஆண்டவர்கிட்ட அவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த வேளையிலும் உண்மையான இதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி தன் இதயத்தை முழுமையாய் திறந்து கொடுக்கிற ஒவ்வொருவர் இருதயத்திலும் நீர் வாரும் ஆண்டவரே. நீர் அவர்கள் கேட்பதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்களால் இன்று நிரப்புகிற தயவிற்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.